வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம தைக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டிலேருந்து தைக்கும்போது நம்ம ஃபேமஸ் டைலராக எப்படி ஆகணும், அதுக்கு நம்ம என்னென்ன எஃபெக்ட்லாம் நம்ம போடணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களுமே உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் அதுலேருந்து எப்படி நீங்கள் சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒரு மோட்டிவேஷனோ இல்லை உங்களுக்கு ஒரு நல்லதாக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது 4 பேரை போய் சேரும். அது ஒரு 10 பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு யாருக்கும் இல்லை. இது நம்ம போடுற அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றத வச்சு தான் நம்ம ரீச் ஆகணும். அதனால தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம் இல்லையா. அப்போ அது ஒரு 4 பேர்லேயே ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னும்போது அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால் நீங்கள் வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபேமஸ் டெய்லராக ஆகிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் சரி தான், கட்டிங்காக இருந்தாலும் சரி தான், ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும். இது மட்டும் நமக்கு கரெக்டாக இருந்துட்டாலே போதும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி கஸ்டமர் வர செய்வாங்க. இதுபோல் தான் எனக்கு வந்தாங்க. எப்படி பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் வச்சுருக்கிற கஸ்டமர் எல்லாமே கடையில் இருந்து கடை வச்சுருக்கும்போது இருந்த கஸ்டமர் தான். எல்லாரையும் நான் அங்கேருந்து தான் அந்த கஸ்டமர்லாம் நான் பிக்கப் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது அவங்கள நான் தக்க வச்சுருக்கிறேன் அப்படின்னா அது நம்மளுடைய தையலுடைய ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு நம்மளுடைய ஸ்டிச்சிங் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. அதனால தான் நம்மளை தேடி அவங்க எங்கே இருந்தாலும் வராங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம எப்பயுமே செய்கிற வேலையை கரெக்டாக நம்ம செய்யும்போது நம்மளை தேடி கண்டிப்பாக நம்ம கஸ்டமரு நம்மளை விட்டு இடைய போகவே மாட்டாங்க. எனக்கெலாம் இங்கே எங்கள் சுற்று வட்டாரத்துலேயே ஒரு லேடிஸ் டைலர் அப்படின்னாலுமே எந்த நேரத்துலையும் நைட்டில் கூட போயிட்டு எழுப்பி துணி கொடுத்துட்டு காலையில் எனக்கு வேணும்னு சொன்னாலும் தச்சு தர ஆள் அப்படின்னு பார்க்க போனால் நான் ஒருத்தி தான். அதனாலே நிறைய பேருக்கு இப்படி தான் நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக ரீச் ஆனேன். இதுபோல் நம்ம சின்னதாக ஒரு சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். அது நமக்கு பார்க்கும்போது அது ஒரு சின்ன விஷயமாக தான் தெரியும். ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம எப்படி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்றத வச்சு தான் நமக்கு கஸ்டமர் அதிகரிக்கவும் செய்வாங்க. நம்ம ஊருக்குள்ளார ஒரு ஃபேமஸ் டைலராக ஆகிறதுக்கும் நிறைய வழி இருக்குது. இப்போ நான் எனக்கு சின்னதாக ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி தான், அது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு திருப்தியாக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் யோசித்து நான் அந்த வேலையை நான் செய்யும்போது நம்மக்கிட்ட கஸ்டமர் யோசிக்காமல் இவங்களுக்கு ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டாக துணி தைக்கணும் அப்படின்னா நம்மளை கரெக்டாக யோசித்து நம்மக்கிட்ட துணி தைக்க வருவாங்க இல்லையா. உடனே வேணும்னாலும் நம்மளை யோசிப்பாங்க. அதே போல் அவங்கக்கிட்ட உடனேவும் கிடைக்கும், நல்லா ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்து நம்மக்கிட்ட வர செய்வாங்க. இப்படி தான் நம்ம கஸ்டமரை நம்ம இருக்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிலாம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தான் நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் அதிகரிப்பாங்க. நம்ம ஊருக்குள்ளாரே நம்ம ஒரு ஃபேமஸ் டெய்லராகவும் ஆக முடியும். நமக்கு என்னன்னைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் எனக்கு அதிகமாக எனக்கு அர்ஜெண்ட் துணி அப்படின்றது தான் கஸ்டமர் என்கிட்ட அதிகமாக வருவாங்க. அது எனக்கு ஒரு 1 ஹவரில் தச்சு கொடுங்க, எனக்கு காலையில் கொடுத்துட்டு மதியம் வேணும், மதியம் கொடுத்துட்டு எனக்கு நைட்டு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கஸ்டமர் வருவாங்க. அதுபோல் நான் அதனாலே ஒரு வேலையை நான் எப்பயுமே பெண்டிங்காக வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம இது போல் அர்ஜெண்ட் துணிலாம் வரும்போது நம்ம அந்த பெண்டிங் ஒர்க்கை பார்க்குறதா நம்ம இப்போ அர்ஜெண்ட் துணின்ட்டு கொடுக்குறவங்கள பார்க்குறதா. நேத்திக்கு கூட எனக்கு ஒரு அர்ஜெண்ட் ப்ளவுஸ் வந்துச்சு. எனக்கு எப்பயுமே அது போல் தான் கேட்டாங்க. கேட்ட உடனே ஓகே, நான் அந்த மாதிரி வருதுனாலே ஒரு கஸ்டமர் நான் என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் நேத்திக்கெல்லாம் சாப்பிடக்கூட இல்லை, மதியம் சாப்பிடாமே உட்காந்து தான் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு 5 மணிக்கு தான் நான் மதியம் லஞ்சே நான் சாப்பிட்டேன். அந்த மாதிரி தான் என்னுடைய ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. காலையில் ஆனால் அவங்க ஒரு ப்ளவுஸ் ஏற்கனவே நேத்திக்கு கொடுத்ததை காலையில் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு இது ஒரு 2 ஹவரில் ஒரு 3 ஹவருக்குள்ளார கூட நான் தைச்சி தர முடியுமா, எனக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது. சரி, நமக்கும் நம்ம ஒன்றும் சும்மா தைச்சி தரோம், நமக்கு பெனிஃபிட் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்யலாம். அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு நானும்
வாங்கிட்டு பார்த்தா சாப்பிடவும் இல்லை, பசியும் எடுக்குது, ஒன்றும் முடியல. ஆனால் சரி அவங்களுக்கு கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்கிட்டையும் நான் எல்லாமே அவங்க வந்து நார்மலாக வந்து சும்மா ஒரு பேசிக்காக வந்து தான் தைக்க சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஒரு மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் அந்த பொண்ணுக்கு. அப்போ வந்து சிம்பிளாக தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணி கொடுத்தேன்னா, அது வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக தான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அது எல்லாருமே வருவாங்க இல்லையா? அந்த ப்ளவுஸை பார்ப்பாங்க. நான் வந்து அந்த டைமில் வந்து நான் காசை வந்து பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு 300க்குள்ளார பரவாயில்ல, ஒரு லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அந்த டைமில் வந்து காசை பார்க்கவே இல்லை. நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வந்து போய் ரீச் ஆகணும். அவங்க அதை போடும்போது அதை வந்து 10 பேர் பார்த்துட்டு அது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி யார்கிட்ட தைச்சாங்கன்னு கேட்டு நம்மக்கிட்ட வரணும். இப்படி தான் நான் வந்து எப்பயுமே அந்த வேலையை வந்து நான் என்னுடைய வேலையை வந்து பார்த்து செய்வேன். எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அவங்க அந்த ப்ளவுஸை போடுறாங்க, அது வந்து எது போல் வந்து அது நம்ம தைச்ச ப்ளவுஸ் வந்து ரீச் ஆகுது, அதெல்லாம் நான் யோசித்து தான் நான் செய்வேன். அவங்க கேட்டது 300க்குள்ளார, நாங்கள் தைச்சி கொடுத்தது 400 டிசைன் தைச்சி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து அதை காமிச்சே சொன்னாங்க, எனக்கு இது போல் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு. அளவு ப்ளவுஸில் இருந்தது. அதை விட பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க வாயை மூடிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இதை வந்து நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு நான் தைக்கலை. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து எல்லார்கிட்டையுமே இந்த ரேட்டுக்கு தான் தைச்சேன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்கள் உங்களுக்கோசம் தான் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுபோல் தான் அந்த டிசைன் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. சிம்ப்ளி சூப்பராக இருந்தது. ரொம்ப அதாவது நான் வச்ச டிசைன்ஸ் வந்து அந்த ஸாரீக்கும் அந்த ப்ளவுஸுக்குமே வந்து பயங்கரமாக எடுத்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி வந்து நம்ம காசுலாம் வந்து சம்பாதிக்கணுன்ற டைமில் நம்ம சம்பாரிச்சிக்கணும். நம்ம வந்து கஸ்டமர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கஸ்டமரை வந்து நம்ம எப்படி வந்து தக்க வச்சுக்கணும், இது போல் அந்த கஸ்டமரால் நமக்கு எத்தனை கஸ்டமர் நமக்கு வருவாங்க அப்படின்றதெல்லாம் யோசித்து நான் செய்வேன் ஒரு சில விஷயத்தெல்லாம். அப்படி செய்யும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய கஸ்டமர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இது போல் வாய்ப்பெலாம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அந்தமாரி வாய்ப்பெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அப்படி செய்யும்போது தான் நமக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு நிறைய வர ஆரம்பிக்கும். இப்போது வந்து நமக்கு இருக்கிற கஸ்டமரே நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து அறிவை வந்து வளர்த்துக்கிட்டு தான் போகணும். இருக்கிற அறிவை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இதுவே போதும் அப்படின்ற மாதிரி குந்து சட்டியில் குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுபோல் நம்ம இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. நான் வந்து இப்போ பாருங்கள், எனக்கு ப்ளவுஸு அதாவது நம்ம பெரியவங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் என்னால் என்னென்ன பண்ண முடியும் எல்லாமே எனக்கு தைக்க தெரியும். எனக்கு ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அதையுமே வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அது நம்மளால முடியாது, அது மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி யோசித்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்து நான் சுடிதார் தைப்பேன். சுடிதாரில் எல்லாமே கோட்டு எல்லாமே தைப்பேன். ஆனால் வந்து சின்ன குழந்தைங்க லேடிஸ் சின்ன பசங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து நான் இந்த சட்டை காலர் வச்ச சட்டை வச்சு நம்ம பாவாடை வச்சு ஸ்டிச் பண்ண தெரியாது. லேடிஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஸ்டிச் பண்ணுவோம். அது மட்டும் எனக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா அதையுமே நம்ம கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு டைலரிங் சொல்லி தரவங்களே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போவே நீ வந்து 2மே ஆம்பளை பிள்ளை தானேடி, நீ வந்து ஜென்ஸ் சட்டை தைக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனாலேயே நான் இல்லைக்கா, நான் ப்ளவுஸ் மட்டும் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன். இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், நான் அப்போயே அதையே கற்றுருந்துருக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு. நான் தான் சாதா ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்க கற்றுக்கிட்டு நின்றுட்டேன். அதனால் சரி இப்போ யோசிக்கிறேன், நம்ம இருந்து செஞ்சுட்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. அந்த சுச்சுவேஷனில் அப்போது எனக்கு அதுதான் கரெக்டுன்னு பட்டதுனால நம்ம அதை செஞ்சுட்டோம். இப்போ அந்த சுச்சுவேஷனில் நமக்கு இன்னும் நம்ம கற்றுருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் நான் விடலை. இப்போ நான் பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நான் யூடியூப்பில் ஒரு லேடிஸ் தான் அவங்க வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங்லாம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கெலாம் நான் சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு காலையிலே காலைல உட்காந்து நான் சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டேவும் அப்படியே கட்டிங் போட்டுட்டேன். அப்போ சாப்பாடு செஞ்சுக்கிட்டே நான் ஸ்டிச்சிங்கும் அப்படியே அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் தைச்சிட்டேன் பாப்பாவுக்கு சட்டை. எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதாவது நமக்கு வந்து ஆல்ரெடி தைக்க தெரியும் இல்லையா? தைக்க தெரிஞ்சாலுமே அவங்க என்ன ஸ்டைலில் தைக்கிறாங்க, அதில் என்ன வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம அதில் கற்றுக்க போகிறோம் இல்லையா? நம்ம வந்து பேசிக் வந்து நமக்கு தெரியாமல் இல்லை, ஸ்டிச்சிங் வந்து நமக்கு தெரியும். இது தானே நமக்கு ஜென்ஸ் சட்டைன்றதுனால அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். சட்டை தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. கட்டிங் தான் வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இல்லை, அதனால் அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி தான் இது பண்ணியிருந்தேன். ஆனால்
இப்போது எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாப்பாவுக்கு 2 செட்டு இருக்குது. அந்த தன்னம்பிக்கையோடையே இன்னும் 2 செட்டு வாங்கி வச்சுருக்கேன். அவங்களுதுமே நானே இப்போ இன்றைக்கி தைக்கணும். இன்றைக்கி தச்சிடுவேன். தச்சு கொடுத்துட்டுனா நாளைக்கு வந்து பட்டன் கட்ட கொடுத்து அவங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளார அந்த அந்த யூனிஃபார்மையும் நான் வந்து டெலிவரி பண்ணிவிடுவேன். இதுபோல் வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே சோர்ந்து போய் உட்காரவே கூடாது. நம்மளாலேயும் முடியும் அப்படின்ட்டு தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு முயற்சியுமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு கஸ்டமரையும் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னென்னா நான் வந்து ஆரி ஒர்க்குக்கும் நான் வந்து அந்த கஸ்டமரையும் வெளியே போக விட மாட்டேன். எம்ப்ராய்டிங் ஒர்க்குக்கும் நான் அந்த கஸ்டமரை வெளியே போக விட மாட்டேன். இப்போது ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயும் வந்து நான் இந்த ஒரு கஸ்டமர் வந்து நான் வெளியில் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ நான் அதையுமே நான் கற்றுக்கிட்டேன். இப்போ அந்த கஸ்டமரை நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க. அதுபோல் தான் எல்லாமே வந்து இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தால் சரி இதுக்கு வந்தோம் இப்போ வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொண்ணு பார்க்க வராங்க, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு தாலி பிரித்து கோர்த்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் அந்த அந்த வீட்டுங்களுக்கு என்னென்ன நம்ம தைக்கணுமோ எல்லாமே நம்ம தைச்சி தருவோம். அதுபோல் தான் இருக்கணும் இல்லையா? அதுபோல் வந்து நம்மளுடைய ஒர்க்லேருந்து இது எனக்கு தைக்க தெரியாது, அதனால் வந்து என்னால் தைக்க முடியாதுன்னு அப்படின்னு அவங்களும் சொல்லவே கூடாது. எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம அறிவை வந்து வளர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுபோல் நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கக்கிட்ட போனேன்னா எப்பயுமே வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸாக இருந்தாலும் தைச்சி தருவாங்க. இவங்கக்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸும் தைச்சி தருவாங்க. எம்ப்ராய்டிங் வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து நம்மளை நம்பி ஒரு ஒரு தன்னம்பிக்கையோடு நம்மளை நம்பி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு கஸ்டமர் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு கஸ்டமர் அதுபோல் வராங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் யாருனா வந்திருப்பாங்க, அவங்க பிடிச்சி போயிருக்கும், அவங்க மூலிமா இப்படி தான் நமக்கு கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகமாக வந்து அதாவது போட் நெக்கு, பாட் நெக்கு, அதாவது சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி ப்ளவுஸுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். அதுபோல் கொடுக்கும்போது அந்த சின்ன பசங்களையும் நம்ம வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்போ அது மாதிரி இருக்கும்போது அவங்களும் வந்து காலேஜ்லாம் போவாங்க, காலேஜில் பப்ளிக் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போ அவங்களுமே அதுபோல் இது மாதிரி டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுவுமே அந்த மாதிரி கஸ்டமரையும் நம்ம வெளியில் விடக்கூடாது, அது மாதிரி வச்சுக்கணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமரை வந்து எந்த அளவுக்கு நம்ம கைக்குள்ளார வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபேமஸ் டெய்லராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வந்து நான் அதிகமாக உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோலாம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். உங்கள் ரிலேட்டிவில் அதுபோல்